அனைவருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் 22ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் தான். நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல், முழுக்க இன்றைய தகவல். ஸோ இதில் பழைய எல்லாம் ஃப்ரெஷ்ஷான நியூஸ் தான். சொல்கிறது எல்லாமே இன்றைய தகவல், இல்லை நீ இன்ஃபர்மேஷன் இல்லை நியூஸ்னு வச்சுக்கலாம். அதுமாதிரி சில தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ஒரே நல்லா ரெடி பண்ணி போடுறதுனால சில டேட்டா மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், இந்த மாதிரி ஹியூமன் எரர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டாட்டிஸ்ட்டை அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டாட்டிஸ்டில் நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். வி ஆர் ப்ரொவைடிங் டெய்லி இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் டெய்லி நியூஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ எனக்கு ரொம்ப சின்ன வீடியோ தான், நான் அதை ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது ஜூலியன் அக்ரோ இன்ஃப்ராடெக் லிமிடெட். ₹3.75 கரண்ட் பேஸ், பெனி ஸ்டாக்கு. ஸோ பெனி ஸ்டாக்கில் ரிஸ்க் ரொம்ப அதிகம். 1,62,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த கார்டில். போன குவார்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2,07,00,000 ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ஸோ இயர் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 15%, நெட் ப்ராஃபிட் 21% டவுனாக இருக்குது. ரெட்டாக இருக்குது, எல்லாமே டவுனாக இருக்குது. காரணம் வந்து போன வருஷம் இதே குவார்ட்டரில் 2,04,00,000 ப்ராஃபிட், இப்போ ஒரு 1,62,00,000. ஸோ 1,62,00,000 ப்ராஃபிட் தான். பட் போன வருஷத்தில் கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. அதனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இயரில் டவுனாக இருக்குது. ஒரு ஷேருக்கு ₹1 டிவிடெண்டாக தராங்க, ₹1 டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 0.25 கிட்ட வருது. ரெக்கார்ட் வந்து 31 ஆகஸ்ட் அக்டோபர். செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. ஜூலியன் அக்ரோ இன்ஃப்ராடெக் லிமிடெட். அடுத்து நான் பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிக்க வாய்ப்பு இருக்கா சொல்கிறாங்க. மஜ்காட் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் ₹2,834 கரண்ட் பேஸ், 27 அக்டோபரில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங்கில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 2 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. ₹3 கொடுத்துருக்காங்க, ₹2.71 கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு ₹2 ₹3 இந்த ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ் லிமிடெட் ₹980 கரண்ட் பேஸ், 28 அக்டோபரில் போர்டு மீட்டிங். இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க, ₹4.50. ஸோ இந்த வருஷத்தில் 2 டிவிடெண்டாக இருக்கும். மேபி ₹2 ₹3 அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது போன வருஷத்தில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. டிவிஎஸ். சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ் லிமிடெட். மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் ₹286 கரண்ட் பேஸ், 30 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது. இந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து என்பிஎஃப்சி. இந்த வருஷம் ஆல்ரெடி 3 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபெப்ரவரியில் ₹1, அதுக்கப்புறம் மேல ₹50, ஆகஸ்ட்டில் ₹50. இது 4 டிவிடெண்டாக இருக்கும் இந்த வருஷத்தில். போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ₹1 கொடுத்தாங்க, ₹1 கொட்டிருக்கும். இப்போ வந்து டிவிடெண்டை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க, ₹50. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ₹50 தராங்களா இல்லை ₹1 தராங்களான்னு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் BPCL ₹339 கரண்ட் பேஸு, 31 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து ரிஃபைனரி அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க. இவங்களும் நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்த கம்பெனி தான் ஒரு காலத்தில். ஏப்ரலில் 2024, 2023, 2022 சூப்பரான டிவிடெண்ட் கொடுத்தாங்க. இப்போ டிவிடெண்ட் குறைஞ்சிட்டே வருது. ஸோ இந்த வருஷம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. ஜனவரியில் ₹5, ஜூலையில் ₹5. ஸோ மேற்கொண்டு இது 3வது டிவிடெண்டாக இருக்கும் இந்த வருஷத்தில். ஸோ இந்த வருஷத்தில் ஓரளவுக்கு டீசெண்டான டிவிடெண்ட் கொடுப்பாங்க, இந்த டிவிடெண்டையும் சேர்த்தோம்னா. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு. அதுமாரி வீடியோ முடிஞ்சுது. ஸோ முக்கியமான ஒரு விஷயமா சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ சில நேரம் நியூஸ்கள் வந்து பெரும்பாலும் இருக்காது, 1 இல்லை 2 நியூஸ் தான் இருக்கும். நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்னென்னா நம்ம CDSL பற்றி தான் அந்த முக்கியமான வீடியோ. அந்த வீடியோவில் ஒரு 2 சின்ன நியூஸ் இருந்துச்சு. ஒரு ஸ்டாக் வந்து போனஸ் ஸ்பிரிட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, பாரத் ரசாயன் அப்படிங்கிற அந்த நியூஸையும் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ சில நேரம் பார்த்திங்கன்னா சில நண்பர்கள் வந்து ஒரு சின்ன வீடியோக்கெலாம் ஒரு சின்ன நியூஸ்க்குலாம் ஒரு வீடியோ போடணுமா அப்படின்னு. ஆக்சுவலி நான் வீடியோ போட்டது வந்து அந்த ஒரு சின்ன நியூஸ்க்காண்டி இல்லை, அந்த CDSL தான். நானும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன நியூஸோ இல்லை 2 நியூஸோ 3 நியூஸ்லாம் வந்தால் வீடியோ போடவே விரும்ப மாட்டேன். ஏன்னா இதை போட்டு என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவேன். ஸோ இருந்தாலும் சில நண்பர்கள் சில நேரம் நான் வீடியோ போட இடத்துல கேட்குறீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க, சின்ன நியூஸாவது போடுங்கன்னு. ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன நியூஸ் தான். ஸோ இதுவும் போடணுமான்னு கொஞ்சம் யோசித்தேன். பட் இந்த மணப்புரம் BPCL இந்த 2 காரணத்துக்காக தோணுச்சு. சரி இது நான் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். மேபி நாளைக்கு காலையில் தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன நியூஸு வந்தால் அதை நான் போடணுமா வேண்டாமான்னு முடிஞ்சால் கமெண்ட்டில் ஒரு எஸ் ஆர் நோன்னு சொல்லி கொடுத்துருங்க. எஸ்ன்னா நான் போடுறேன், நோன்னு பார்க்குறேன். ஸோ எவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு மேலே நான் முடிவு எடுக்கிறேன். ஏன்னா சின்ன நியூஸ் போடுறது வந்து எனக்கும் கொஞ்சம் இதுதான் வேலை தான். இருந்தாலும் எல்லா நேரம் போடணும்னு சொல்ல முடியாது. நான் ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல சின்ன நியூஸ் வந்து சில நேரம் அவாய்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன நியூஸு, 1 நியூஸ், 2 நியூஸ், 3 நியூஸ்லாம் இருந்தால் அதுக்கு வீடியோ போடணுமா வேண்டாமா, இல்லை ஒரு நாளைக்கு மொத்தமாக 2 நாள் வீடியோவை சேர்த்து ஒரே நான் வீடியோவாக போடவா அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எஸ் ஆர் நோன்னு சொல்லுங்கள். அதுமாதிரி கொஞ்சம் லைக்ஸு இடையில கொஞ்சம் நல்லா லைக்ஸ் கொடுத்தீங்க. இப்போ லைக்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. வீடியோ பயனுள்ளதாக மட்டும்தான். ஸோ மேபி அந்த வீடியோ பயனுள்ளதாக இல்லாமல் இருந்திருக்கும். நேற்று போட்ட அந்த CDSL வீடியோ கூட நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இல்லைன்னு நினைக்கிறேன். வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, லைக்ஸும் கம்மியாக தான் இருந்துச்சு. காரணம் வந்து CDSL நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி லாகின் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபார்மேட்டு. ஸோ நேற்று நான் முக்கியமாக போட்டது வந்து டாடா மோட்டருக்காக மட்டும் இல்லை, CDSL நம்ம அக்கௌண்ட் ஹோல்டிங்காக எப்படி பார்க்குறது. ஸோ நம்ம ஜீரோதா, க்ரோ இப்படி நிறையா ப்ரோக்கர் ஆப்லாம் இருக்குது. இவங்களாம் ஓடி போனாலும் க்ளோஸ் பண்ணிட்டு போனாலும்
நம்மளுக்கு வந்து நம்மளோட ஷேர் வந்து டிமெட் அக்கௌண்ட் வந்து சிடிஎஸ்எல்லில் தான் சேவாக இருக்கும். முக்கியமாக பெரும்பாலும் சிடிஎஸ்எல் தான் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ப்ரைவேட் ப்ரோக்கரில். அதாவது இது ஜீரோதா, அப்ஸ்டாக்கு, க்ரோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் தான் டைப் இருக்காங்க. என்எஸ்டிஎலும் இருக்குது, பட் அவங்க வேறு அவங்களோட டைப் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி சில கம்பெனி ரெண்டுலேயுமே டைப்பாக இருக்கலாம். ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் சிடிஎஸ்சில் இருந்தால் மட்டும் எப்படி லாகின் பண்ணுங்கிறதுக்கு நேற்று வீடியோ போட்டிருக்கேன். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா நீங்கள் வந்து வீடியோ பார்க்காதீங்க, தெரியாதுன்னா மேபி பாருங்கள், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஸோ நம்மளோட ஷேர் எல்லாமே அதில் தான் இருக்கும். இப்போ டாடா மோட்டர் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்கர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா காட்டல, பட் சிடிஎஸ்எல்லில் காட்டும். ஏன்னா சிடிஎஸ்எல் தான் உங்கள் டிமெட் அக்கௌண்ட்டு. ஸோ எல்லாமே அதுக்கு தான் வரும். ஸோ அந்த வீடியோ பயனுள்ள இருந்தாலும் பாருங்கள். அதுமாதிரி இந்த கால்லேயும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு போகும்போது ஒரு லைக்கை மட்டும் சின்னதாக தட்டி விட்டு போயிருங்க. உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, உங்கள் பணமும் எதுவும் விரையும் ஆகாது. கம்பெனிக்கு இதனால் பெரிய பணம்லாம் கிடைக்காது, பட் கம்பெனிக்கு ஒரு திருப்தி இருக்கும். அதுமாரி சேனலுக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்கும். ஸோ ஒரு வீடியோ நிறைய பேர் லைக் பண்ணுறாங்கன்னா அந்த சேனல் வந்து ஒரு நல்ல சேனலுங்கிற மாதிரி யூடியூப்காரங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் கிடைக்கும். ஏன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோ இப்போ டிலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு வழக்கம் போல் ரிக்வஸ்ட்டை தான் கேட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.